நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி ப்ளஸ் மந்த்லி எக்ஸ்பிரி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரி வந்து நமக்கு நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நாளைக்கு இந்த டெக்னிக்கலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டே டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு வேவ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வேவ் வந்து லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகிறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பேக் டெஸ்ட் பண்ணதுலேயும் சரி, ஹிஸ்டாரிக்காகவும் சரி, மேக்ஸிமம் வந்து இந்த செட்டப் வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகி அகைன் பை கண்டினியூ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி எஸ்டே வீடியோவில் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்தாற்போல் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுதோ அதை தான் நமக்கு பிக் டைம் ஃப்ரேம் பிரதிபலிக்கும். அதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேம் எந்த டைரெக்ஷனில் போக போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இன்டிமேட் பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போனோம்னா பெரிய டைம் ஃப்ரேமோட பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, டே டைம் ஃப்ரேமோட வேவ் பிரேக் பண்ணிவிட்டு செல்லிங் ஸ்ட்ரக்சரை இனிஷியேட் பண்ணியிருக்கு. பட் ஸ்மால் டைம் ஃப்ரேம் செல்லிங் சைடில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ இதை வந்து இயர்லியாக கேப்சர் பண்ணவும் செய்யலாம், அல்லது டிலேவும் பண்ணலாம். அதனால் நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த என்ட்ரியை வந்து இயர்லியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். ஸோ எனி ஒன் 30 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் 1 hour எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு எந்த வேவ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து சைடு வேக்குள்ளே என்ட்ராயிருக்கு, 1 hour சைடு வேஸ்க்குள்ளே என்ட்ராயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து டெலகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ் அப்படிங்கிற விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு. நல்லா நான் வச்சுக்கோங்க, டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னா என்ன பண்ணலாம், அல்லது டவுன் ட்ரெண்டில் இருந்து சேஞ்ச் ஆகணும், அப் ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படின்னா என்ன நடக்கலாம், இந்த வேவ் ஃபார்மேஷன் எப்படிலாம் க்ரியேட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது இதில் நம்ம 2 விஷயத்தை நோட் பண்ணணும். ஒன்று வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் வந்து ஹரிஜென்டல் லைன். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக இருக்குது. எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ், இது எப்படி சொல்கிறோம் டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ் அப்படின்ட்டு ஒரு டவுட்ஸ் வரலாம். ஸோ ஜென்ரலாக வந்து டவுன் ட்ரெண்டுனா இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். பட் இங்கே அதுக்கு மாறாக வந்து டவுன் ட்ரெண்டை வந்து போகாமல் அப் ட்ரெண்டுங்கிற விஷயத்தை வந்து உருவாக்குறதுக்கு ரெடி ஆகுது. பட் ஆனால் உருவாகலை, அதாவது பை ட்ரெண்ட் கிரியேட் ஆகலை, பட் பை ஆகிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு, அப்படி தான் சொல்லணும். பட் வந்து ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போது இந்த டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணணும்னா என்ன நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு பிறகு பை ஆகணும்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 30 மினிட்ஸ் வேவ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ சைட் வேஸ்னால் என்ன அர்த்தம், எனி ப்ரைஸேஷன் ஐ பிரேக் பண்ணால் என்ன ஆகணும், ஃபெயில்டு ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ப்ரைஸேஷன் பிரேக் ஆகிருக்கு, பிரேக் ஆகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. எகைன் வந்து இது ஃபெயில்டாகி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ சைட் வேஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு ப்ரைஸேஷன் ஹை பிரேக் பண்ணால் ஃபெயில்ட் ஆகும், பாட்டமுக்கு வந்துடும், கீழே பிரேக் ஆகிட்டு ஃபெயில்ட் ஆகும், டாப்புக்கு போகும். இதுதான் சைட் வேஸ். ஸோ அதே மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே உருவாக்கியிருக்கு. ஸோ மேக்ஸிமம் இது பிரேக் அவுட் ஆகிருக்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் பாராக க்ளோஸ் வச்சு ஒன்று இந்த பாட்டத்தை வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலாம், அல்லது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். 2 விஷயம் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நல்லா நோட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் 2, இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ஹரிஜான்டல் லைன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 லைன்லையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த சைடுவேஸ் மேக்ஸிமம் நாளைக்கு ஓப்பன் கேண்டிலே வந்து இந்த இதுக்குள்ள பிரேக் ஆகி ஃபெயில்டு ஆகிட்டு எகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லையோ அல்லது இந்த ஹரிஜான்டல் லைன்லையோ வந்து பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஆகி இங்கே ரெட் பாராக க்ளோஸ் வைக்கலாம், அல்லது இந்த ஏரியாவில், அதாவது இந்த ஏரியாவை கேப் டவுன் ஆகிட்டு ரெட் பாராவோ க்ரீன் பாராவோ ஓப்பன் ஆகலாம் மேபி, அல்லது கேப் அப் இங்கேயே ஓப்பன் ஆகிட்டு ரெட் பாராக க்ளோஸ் வச்சு அகைன் டவுன் ஆகலாம். சரிங்களா? சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அதாவது நாளைக்கு இந்த ஹையை ஃபெயில்டு பண்ணி டவுன் வரலாம், அல்லது கேப் டவுன் ஆகிட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லோவை பிரேக் பண்ணி எகைன் வந்து புல் பேக் ஆகலாம். 2 விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இங்கே நம்ம என்ன மாதிரியான வியூவில் இருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த டாப் ஃபெயில்டு ஆச்சுன்னா இங்கேருந்து நம்ம புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லையோ அல்லது இந்த லைன்லையோ ஒரு வேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லோ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால இங்கேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகலாம். 2 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம வேறு எந்த மாதிரி வியூவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒருவேளை ஃபெயில்ட் ஆகிட்டு வந்துட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து புல் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் ஆகிடுச்சுன்னா புல் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேவ் செட்டப் வந்து பிரேக் ஆகிறப்ப தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் ஹோல்டிங் எதுவும் இருக்கக்கூடாது. நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் காமாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் ரீஎன்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணி ஃபெயில்டு மீன்ஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆர் ஃபெயில்டு பார் எனி ஒன் நடந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஹரிசாண்டல் லைனை பிரேக் பண்ணிவிட்டு புல் பேக் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு பிக் மூவ் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பிரிக்கு எதிர்பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செட்டப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லோவை பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணிவிட்டு எகைன் இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு பிக் மூவ் நாளைக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப் வந்தால் மட்டும்தான் நாளைக்கு புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 விஷயம். புட் ஆப்ஷன் சைடு எந்த பக்கம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒன் செகண்ட் சொல்கிறேன். டாப் ஃபெயில்டு ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் என்ட்ரி கொடுக்கலாம். அப் டு ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை கண்டினியூ வந்து ஃபாலோ ஆச்சு, இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே புக் பண்ணிவிட்டு எகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பிரேக் ஆச்சுன்னா எகைன் வி கோ ஃபார் அ புட் ஆப்ஷன். இந்த 2 செட்டப் மட்டும்தான் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆகிட்டு ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா இட்ஸ் வில் கோ அப் டு டாப். இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை இந்த பாட்டம் வந்து ஃபெயில்டு ஆகிட்டு ஹை பை பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணிடணும், ஹோல்டு பண்ணிடக்கூடாது. இந்த பாட்டம் ஃபெயில்டு ஆகி இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ கால் ஆப்ஷன் ரீஅகைன் ஆக்டிவ் ஆகுது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒன் டேவோட ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ இந்த பாட்டம், இந்த லோ ஃபெயில்டு ஆகிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி வேகமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த செட்டப்புக்கு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். 2 செட்டப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெவியாக பையிங் ஆகிறதுக்கும் ஹெவியாக செல்லிங் ஆகிறதுக்கும் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான செட்டப் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த ஹெவியாக பையிங் ஆகணும் அப்படின்னா இந்த செட்டப் வரணும். இந்த பாட்டத்தை வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகணும். ஃபெயில்டு ஆகிட்டு இந்த ஹை பிரேக் பண்ணுறப்போ நல்ல ஒரு புல் மூவ் கொடுக்க சான்சஸ் அதிகம். 1. ஒருவேளை மார்க்கெட் இது பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகாமல் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு பியரிஷ் மூவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் இப்போது இந்த செட்டப் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ட்ரிக்கு போகணும். அதர்வைஸ் இட்ஸ் அ சைட்வே, டவுன் ட்ரெண்ட் சைட்வேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்ட் சைட்வேல இருந்து டவுன் ட்ரெண்ட் க்ரியேட் ஆகணும்னா இந்த வேவ் செட்டப் வரணும். டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு க்ரியேட் பண்ணணும்னா இந்த வேவை பிரேக் பண்ணணும். ஸோ இதுதான் நாளைக்கான ட்ரேடிங் செட்டப். இந்த ஏரியாவில் நமக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு லைவில் வாட்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்படி சொல்கிற மாதிரி நடந்தது அப்படின்னா நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். அதர்வைஸ் நாளைக்கு நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ மந்த்லி எக்ஸ்பிரி ப்ளஸ் வீக்லி எக்ஸ்பிரி ரெண்டுமே இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன்
அண்ட் புட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஏன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸில் இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ சைட்வேஸ்லேருந்து வெளியில் வரணும்னா என்னன்ற நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த செட்டப் வரப்போ மட்டும்தான் நம்ம புட் ஆப்ஷனுக்கோ அல்லது கால் ஆப்ஷனுக்கோ நாம் ட்ரை பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நான் என்ன நம்ம லைவ் வாட்ச் பண்ணுவோம். என்னோடய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அனாலிசிஸ் நல்லா இருக்குது, கரெக்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ், லைக்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போடுறோம், எந்த ஒரு பலனும் இல்லாமல் உங்களுக்காக நான் வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன். பட் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கூட உங்ககிட்ட வரல அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் இன்னும் இவ்வளோ தூரம் பண்ணுறோம், ஒரு அப்ரிசியேஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் என்கரேஜ்மெண்ட் தான், எந்த ஒரு விஷயத்துக்கும் என்கரேஜ்மெண்ட் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் அப்டேட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிக்கலன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேங்க்யூ.